ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்வான் பாவை கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இறால் 1/4 கிலோ க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். 2 வெங்காயம், 200 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டுக்கிறேன். நான் அதுலேயே பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு, அவ்வளோதான் தேவையான பொருள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறால் நல்லா க்ளீன் பண்ணிடணும். அது உள்ள குடல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கருப்பு கலரில் இருக்கும், அதெல்லாம் நீக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கங்க. நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதுனால உங்களுக்கு காமிச்சது. இந்த மாதிரி மேலே அப்படியே சும்மா கத்தியில் கீறினீங்கன்னா வரும் பிளாக்காக, அதை எடுத்துருங்க. அதை ரிமூவ் பண்ணோம்னா தான் நமக்கு கசப்பு தன்மை வராது. நாங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறால் நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இது பாருங்கள், சின்ன சின்ன துண்டாக இருக்கட்டும். இறால் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கிறேன். கொஞ்சம் சோம்பு சேர்த்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான்வெஜ் ஐட்டம்னாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிங்க. போட்டோன்னா இது பாருங்கள், எழுந்து வருது. எண்ணெய் கரெக்டாக காஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமில் வடை தட்டி போட்டுக்கலாம். ஃபயர் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காதீங்க, ஃபாஸ்ட்டாகவும் வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடை வெந்துட்டு வந்துருச்சு. திருப்பி விடலாம். 2-3 வாட்டி திருப்பி வச்சு எடுத்துங்க. ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் இல்லைங்களா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இறால் வடை. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இறால் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் இருக்கும். நம்ம செலவு பண்ணாலும் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆனாலும் நல்லா சாப்பிடணும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க சார், நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. வடை ரெடி ஆயிடுச்சு. இறால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் மறக்காமல் இறால் வடை செய்து பாருங்கள். தேங்க்யூ.